தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமனம். சங்கர் ஜிவால் ஓய்வை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து வரும் 4ஆம் தேதி ராமதாஸ் முடிவெடுக்க வாய்ப்பு. பாமக சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் தகவல். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். சென்னையில் கடல் பகுதிகளில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம். 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் மசூதியை திரை வைத்து மறைத்த காவல்துறையினர். விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை. சென்னை மணலி சுற்றுவட்டாரத்தில் மேக வெடிப்பால் 3 இடங்களில் அதி கனமழை. 27 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 8 இடங்களில் மிக கனமழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை மதுரவாயல் அருகே கூவம் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளம். ஆபத்தை உணராமல் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள். சென்னை திருவேற்காடு பகுதியில் கனமழையால் நீச்சல் குளமாக மாறிய சாலை. தனியார் தொழிற்சாலைகளிலும் நுழைந்த வெள்ளம். சென்னை திருவொற்றியூரில் ரயில்வே சுரங்கப்பாதையில் 2 அடி உயரத்துக்கு தேங்கிய நீர். வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையை அடுத்த ஆவடியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வந்ததால் பொதுமக்கள் போராட்டம். அப்புறப்படுத்த முயன்ற காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதம். அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பின்னலாடை ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க உடனடி நடவடிக்கை தேவை. தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமெரிக்காவின் வரி விதிப்பால் காஞ்சிபுரத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலு பொம்மைகள் தேக்கம். நவராத்திரி கொலு தொடங்க 20 நாட்களே உள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் கோரிக்கை. விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் சொகுசு வாகனம். குன்னூர் அருகே படுக்கை அறையில் எரிந்த நிலையில் ஒருவரின் சடலம் மீட்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு இடையே சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. பரஸ்பர நலன் கருதி இருதரப்பு உறவை வலுப்படுத்த உள்ளதாக உறுதி. சிறந்த நண்பர்களாகவும் நல்ல நட்பு நாடுகளாகவும் இருக்க வேண்டியது அவசியம். பிரதமர் நரேந்திர மோடியிடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தல். தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமனம். சங்கர் ஜிவால் ஓய்வை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து வரும் 4ஆம் தேதி ராமதாஸ் முடிவெடுக்க வாய்ப்பு. பாமக சமூக ஊடக பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் வாண்டையார் தகவல். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். சென்னையில் கடல் பகுதிகளில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம். 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு.
சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் மசூதியை திரை வைத்து மறைத்த காவல்துறையினர். விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை. சென்னை மணலி சுற்றுவட்டாரத்தில் மேக வெடிப்பால் 3 இடங்களில் அதி கனமழை. 27 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 8 இடங்களில் மிக கனமழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை மதுரவாயல் அருகே கூவம் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளம். ஆபத்தை உணராமல் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள். சென்னை திருவேற்காடு பகுதியில் கனமழையால் நீச்சல் குளமாக மாறிய சாலை. தனியார் தொழிற்சாலைகளிலும் நுழைந்த வெள்ளம். சென்னை திருவொற்றியூரில் ரயில்வே சுரங்கப்பாதையில் 2 அடி உயரத்துக்கு தேங்கிய நீர். வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையை அடுத்த ஆவடியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வந்ததால் பொதுமக்கள் போராட்டம். அப்புறப்படுத்த முயன்ற காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதம். அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பின்னலாடை ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க உடனடி நடவடிக்கை தேவை. தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமெரிக்காவின் வரி விதிப்பால் காஞ்சிபுரத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலு பொம்மைகள் தேக்கம். நவராத்திரி கொலு தொடங்க 20 நாட்களே உள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் கோரிக்கை. விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் சொகுசு வாகனம். குன்னூர் அருகே படுக்கை அறையில் எரிந்த நிலையில் ஒருவரின் சடலம் மீட்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு இடையே சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. பரஸ்பர நலன் கருதி இருதரப்பு உறவை வலுப்படுத்த உள்ளதாக உறுதி. சிறந்த நண்பர்களாகவும் நல்ல நட்பு நாடுகளாகவும் இருக்க வேண்டியது அவசியம். பிரதமர் நரேந்திர மோடியிடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தல்.